ஃபில்டர் காஃபி மேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய டிசைன்ஸ்ல இங்கே பார்க்க முடியும். ஈவன் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஃபில்டர் தான், ஜக் மாடலில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூனிக்காக டிஃப்ரெண்டான டிசைன். ஹிண்டாலியமில் உள்ள பொட்டு கடாய் இது கம்ப்ளீட்டாக பொட்டு டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் சரி வெளியேயும் சரி பார்க்கறதுக்கு லுக் ரொம்பவே சூப்பராக. ஈவன் பிராஸ்லையும் கூட காஃபி ஃபில்டர் கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய வச்சிருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஈவன் லார்ஜ் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி கூட கலெக்ஷன். டீ பாட்டும் டட்கா பேனும் சேர்ந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டீ பாட்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கிளாஸ் லிடும் கூட கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா லிட்ல அழகா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடுமே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாதம் வடிச்சு சாப்பிட்றவங்களுக்கு சாதத்துடைய கஞ்சி வடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஏர் டைட்டாக நமக்கு லாக்கும் ஆயிக்கும். நம்ம அந்த ஹோல்ஸ் உள்ள இடத்த அந்த வடிமில் வச்சோம் அப்படின்னா அழகா சாதத்துடைய கஞ்சியை வடி. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டாண்ட்லேயே கார்னர் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகா நம்ம கார்னருடைய ஸ்பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேஸ் சேவர் மாதிரியும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் கணபதியில் லொக்கேட் ஆகிருக்கிற கோயம்புத்தூர் சில்க் ஹவுஸ் ஷாப்பில் உள்ள கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் உங்கள்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எசென்ஷியல்ஸ் சம்மந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சில நிமிடம் உங்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காஃபி ஃபில்டர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். காஃபி ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் சரி பிராஸ்லையும் சரி அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பெல்லி டைப் மாடலில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 200 above 300 above அந்த ரேஞ்சில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சைஸஸும் வச்சுருக்காங்க. நான் காட்டுற எல்லாமே ஒரே சைஸ் போல் தெரியும், பட் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது சின்ன சைஸ், அதுக்கடுத்து உள்ளது பெரிய சைஸ் அப்படின்னு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 200 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இதிலே அடுத்தடுத்த பெரிய சைஸஸும் வச்சுருக்காங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சின்ன சைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் அடுத்தடுத்த பெரிய சைஸஸும் வச்சுருக்காங்க. நல்ல லார்ஜ் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜக்கு மாதிரி மாடலில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல்லாம் கூட நம்ம யூஸ்வலாக எப்போவுமே காஃபி ஃபில்டர் அப்படின்னாவே பார்க்கக்கூடிய மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அது போலவே ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. உள்ள அந்த நாசில் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாசிலில் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு லிட்டு மாதிரி இருக்குது. ஆனால் அது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ப்ரஷ் வருது. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும் போது அந்த ப்ரஷ்ஷை அதிலே நம்ம சொருகி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாசிலுக்குள்ளே எதுவும் பூச்சி அந்த மாதிரி போய் அண்டாமையும் இருக்கும். ஒரு லிட்டு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரஷ்ஷும் தொலையாமல் இருக்கும். செட்டோடு அப்படி நம்ம செட்டாக வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாலும் அடுத்தடுத்த சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 700 அந்த ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து காஃபி ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிராஸ்லையும் கூட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சேம் அதே போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம என்ன மாடலில் பார்க்குறோமோ அதே மாடலில் நமக்கு பிராஸ்லையும் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 800 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸில் உள்ள காஃபி ஃபில்டர். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. நல்லா லார்ஜ் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா பெரிய சைஸும் கூட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி லுக்காக பார்க்குறதுக்கே லுக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நான்ஸ்டிக் பேன்லாம் பார்த்தீங்கன்னாலும் நிறைய பாப்புலர் பிராண்டில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் ஒமேகா டீலக்ஸில் கிரானைட் மாடல். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 above அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் அதிலே இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, ஹார்ட் அனடைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் தான். கீழே இண்டக்ஷன் பேஸோடு வருது. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹண்டி டைப்பில் கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸ் லிட்டோட வருது. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து ஹார்ட் அனடைஸ்லேயே உள்ள ஃப்ரையிங் பேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் ஹேண்டில் உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் வருது. இதுக்கு வந்து ஒரு உடன் ஸ்டிக்கும் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து நான் ஸ்டிக்கை விட ஹார்ட் அனடைஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஸ்டிக் போலவே நம்ம குக்கிங்கில் வந்து எதுவுமே ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். அதே போல் அந்த கோட்டிங்கும் வந்து உறிஞ்சு போகாது. நமக்கு நல்ல லைஃப் வரும். இது பார்த்தீங்கன்னாலும் ப்ரெஸ்டீஜில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 above அந்த ரேஞ்சில் இருக்குது. ஈவன் இந்த ஃப்ரைங் பேன்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சைஸஸும் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுவும் சேம் அதே ஹார்ட் அனடைஸில் இண்டக்ஷன் பேஸோடு வருது. நெக்ஸ்ட் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா மேயர் பிராண்டில் கலர் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக ஆரஞ்ச் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வித் கிளாஸ் லிட்டோட வருது. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1500 அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செட்டோட கொடுக்குறாங்க. ஒரு டீ பாட்டும் அதுக்கப்புறம் டட்கா பேனும் கொடுக்குறாங்க. அந்த டீ பாட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. குட்டியாக அந்த டீ பாட்டுக்கு அழகாக குட்டியூண்டு ஒரு கிளாஸ் லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 800 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. க்ரீன் கலரில் மேக்ஸிமம் நம்ம நான்ஸ்டிக்கில் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
நெக்ஸ்ட் ப்ரே லேடியில் 24 சென்டிமீட்டர் உள்ள ஒரு கடாய் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹேமர் டச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சாண்ட்விச் பாட்டம் வருது, ட்ரைப்லையும் கூட. ஸோ நமக்கு வந்து ஹெவியாகவும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் லுக்கில் நல்லா பிடிக்கிறதுக்கே நல்லா அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 3000 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து பால் காய்ச்சறதுக்கு இல்லைனா வேறு எதுவும் குழம்பு அந்த மாதிரி குக் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே வந்து லிட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக சிலிக்கான் கிரிப்பில் ரெட் கலரில் ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. அது லுக் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த லிட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. கிளாஸ் லிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அது போலவே இதுலேயும் ஆவி வெளியேறதுக்காக 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாஸ்பேன் பார்த்தீங்கன்னா ப்ரே லேடி பிராண்டில் வித் கிளாஸ் லிட்டோட கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அழகாக சிலிக்கான் நாபும் ஹேண்டில் பார்த்தீங்கனாலும் சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லாவே கிரிப்பாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. கீழே சாண்ட்விச் பாட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குக் பண்ணுறது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதுக்கடுத்து உள்ள இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோடைய லிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இந்த சாதம்லாம் வடித்து நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா சாதத்துடைய கஞ்சியை வந்து இதில் வடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அந்த வடிம்பு கிட்ட அந்த ஹோல்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கஞ்சியெல்லாம் வடிச்சுக்கலாம். நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அழகாக நம்ம வந்து ஏர் வெளியாகாமல் நம்ம குக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷ் லுக்கில் இருக்குது. ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம். ஸோ நமக்கு அடிப்பிடிக்காமையும் இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3000 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. பிராண்ட் பார்த்தீங்கன்னா மேயர் பிராண்ட். ஸோ நமக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாத்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டமான ஷேப்லேயும் வச்சுருக்காங்க. நம்ம விருப்பப்படுற மாதிரியான ஷேப்பில் நம்ம வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக 3 ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீம்ஸ்லாம் வெளியேற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான புது பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் ஹோல்ஸில் நம்ம நிறையா பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா மேயர் பிராண்டில் கம்ப்ளீட்டாக உள்ள வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கிரிப்பில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2000 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. சேம் அதே மேயர் பிராண்டில் சாஸ்பேனும் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வடிம்பு உள்ள மாதிரி அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா ஹிண்டாலியமில் உள்ள கடாய். இது வந்து பொட்டு கடாய்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஹேமர் டிசைனில் பண்ணியிருக்காங்க. வெளியும் சரி உள்ளேயும் சரி கம்ப்ளீட்டாக வந்து அந்த பொட்டு டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக நல்லா வெயிட்டாக ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அந்த லுக் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பொட்டு டிசைன் வரனால லுக் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் வருது. இதில் அடுத்தடுத்து பெரிய சைஸஸும் வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதிலே நார்மலான ஹிண்டாலியம் கடாய் உள்ள வந்து அலுமினியம் டிசைன் உள்ளது பார்த்தீங்கன்னாலும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் 300 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. JVL பிராண்டில் உள்ள இந்த மாதிரி குக்கிங் அண்ட் சர்விங் செட்லாம் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி அப்படியே செட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம், தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரே மாதிரி அப்படியே செட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்லேயும் இருக்குது, காப்பர் லுக்லேயும் இருக்குது. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கார்னர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கார்னரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பேஸ் சேவர் மாதிரியும் இருக்கும். நார்மலாக வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கார்னரில் வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் சேவர் மாதிரி இருக்கும். கார்னர் ஸ்பேஸை வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வீல் வச்ச மாதிரியும் எடுத்துக்கலாம், வீல் இல்லாத மாதிரியும் எடுத்துக்கலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஃபுட் கிரேட் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.